ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன, ஆணி திருமஞ்சனம் எந்த மாதம் நடக்கப்படுது, எதற்காக நடத்தப்படுது, அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆணி திருமஞ்சனம் யாருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீ நடராஜருக்குரிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆணி திருமஞ்சனம். நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 அபிஷேகங்கள் நடக்கும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ர தரிசன விழாவும் ஆணி மாதத்தில் நடைபெறுகின்ற ஆணி திருமஞ்சன விழாவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த 2 உற்சவத்தின் பொழுதும் மூலவராகிய ஆனந்த நடராஜருக்கு சிவகாம சுந்தரி அம்பாளோட உற்சவராக தேரில் எழுந்தருளி வலம் வருவார். ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு உரிய அற்புதமான ஒரு நாள். திருமஞ்சனம் அப்படின்னா மங்கள ஸ்நானம், அதாவது மங்கள நீராட்டு அப்படின்னு அர்த்தம். சிவன் கோவில்களில் முதன்மையான கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிவனாருடைய அனைத்து ஸ்தலங்கள்லையுமே ஆணி திருமஞ்சனம் முக்கியமான ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுது. நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இந்த விழா நடத்தப்படுறதாகவும் சொல்லப்படுது. நடராஜர் கோவிலில் நிகழ்கிற ஆணி திருமஞ்சனம் நிகழ்வையும் தேரோட்டத்தையும் காண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்துக்கு வருவாங்க. நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 அபிஷேகங்கள் நடக்கும். இதில் மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனமும் முக்கியமான திருவிழாக்கள். இதில் குறிப்பாக ஆணி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அந்த நன்னாளே ஆணி திருமஞ்சன திருவிழா. பங்குனியை மாதிரி தான் ஆணியில் கூட வருகின்ற உத்திரமும் விசேஷம். இந்த ஆணி உத்திரமே ஆடல் வல்லரவனுக்கான விழாவாக ஆணி திருமஞ்சன வைபவமாக போற்றப்படுது. சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன விழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. வைகாசியில் அக்னி நட்சத்திர தருணம் எல்லாம் முடிஞ்சு வெப்பம் தணிக்கிற திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுது. ஆண்டாண்டு காலமாக ஆணியில் நடைபெறுகின்ற திருமஞ்சன திருவிழாவை தொடங்கி வைக்கிறது யார் தெரியுமா? யோக சூத்திரத்தை நமக்கு அருளிய பதஞ்சலி மகரிஷி தான். சிதம்பரத்தில் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 தொழிலையும் உணர்த்துது. சிதம்பரத்தில் நடராஜருக்கு வலப்பக்கத்தில் சிதம்பர ரகசியம் இருக்குது. இதே மாதிரி திருவாரூரில் தியாகராஜர் திருமேனிய ரகசியம் கொண்டது தான். இந்த 2 பெருமாள்களுடைய நடனத்தையும் பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாத முனிவரும் தரிசிப்பதாக ஐதீகம் இருக்குது. ஆணி திருமஞ்சனத்தை நாமும் நேரில் சென்று தரிசிப்போம். இறைவனுடைய அருளை